நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம், பசுமையான மாவட்டம். சுற்றுலா பயணிகளுடைய சொர்க்க பூமியாக திகழுகின்ற நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்டங்களும் விவசாய நிலங்களும் சுற்றுலா தலங்களும் என நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் தற்போது வனவிலங்குகள் மக்கள் குடியிருக்கின்ற பகுதிகளிலும் இன்னும் சாலைகளிலும் மக்கள் இருக்கின்ற பகுதிக்கே வந்து தொல்லை கொடுப்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்று சமூக நல ஆர்வலர்களும் தோட்ட தொழிலாளர்களும் பொதுமக்களும் இன்னும் சுற்றுலா பயணிகளும் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள். வனவிலங்குகள் என்று சொன்னால் வனங்களுக்குள்ளே வாழக்கூடிய விலங்குகள் தான் அது. ஆனால் இன்றைக்கு மக்கள் வாழுகின்ற பகுதியிலும் மக்கள் நடமாடுகின்ற பகுதியிலும் சுற்றுலா வாகனங்கள் செல்லுகின்ற உதகை மைசூர் சாலை, மேட்டுப்பாளையம் உதகை சாலை, கோத்தகிரி உதகை சாலை என்று சாலைகளிலே இன்றைக்கு அந்த வனவிலங்குகள் சர்வசாதாரணமாக தெரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், வனங்களிலே அதற்குள்ளே அதற்குண்டான உணவுகள் இல்லை என்பதாரா என்ற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது என்று சமூக நல ஆர்வலர்களும் பொதுமக்களும் கேள்விதனை தொடுத்திருக்கிறார்கள். வனத்துறையினருக்கும் அரசுக்கும் இந்த வனவிலங்குகள் கடந்த காலங்களில் அபூர்வமாக சாலைகளிலே காணலாம். ஆனால் இப்போது நித்தமும் அது வந்து செல்லுகின்ற ஒரு காட்சியாக இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கின்ற நிலை என்று சொல்லுகிறார்கள். இந்த வனவிலங்குகள் வருவதால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். அன்றைக்கு யானைகள் ஓரளவுக்கு மக்கள் குடியிருக்கின்ற பகுதியிலே வந்து கொண்டிருந்தது. அதனை அடுத்து சிறுத்தை புலி என்று சொல்லுகின்ற அந்த சிறுத்தைகள் வந்து கொண்டிருந்தது. அதனை அடுத்து புலிகளே வரத் தொடங்கியது. இப்போது எங்கு பார்த்தாலும் எந்த இடத்திலே பார்த்தாலும் நீலகிரி மாவட்டம் முழுவதும் கரடிகள் 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 அதிக அளவு மக்களுக்கு தொல்லை தரும் ஒரு வனவிலங்காக இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்திலே மாறியிருக்கிறது. இந்த கரடி, காட்டெருமைகள் காட்டெருமைகள் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் காட்டெருமையினுடைய தொல்லை இன்றைக்கு அதிக அளவு மாறிவிட்டது. மக்கள் குடியிருக்கின்ற பகுதிகளிலும் மக்கள் வாழுகின்ற பகுதியிலும் மக்கள் செல்லுகின்ற பகுதியிலும் தொடர்ச்சியாக இந்த காட்டி என்று சொல்லப்படுகின்ற காட்டெருமையினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் என்பதும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வனவிலங்குகள் வருவதால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. கோத்தகிரி பகுதியிலே கோத்தகிரி பகுதியிலே கடை வீதியிலே காட்டி என்று சொல்லப்படுகின்ற காட்டெருமையினுடைய நடமாட்டம், மக்கள் அச்சம். கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதியில் காட்டெருமைகள் கோத்தகிரி மார்க்கெட் பகுதியிலே இருந்து பஸ் நிலையம் செல்லும் கடைவீதி சாலையில் சர்வசாதாரணமாக எப்பொழுதும் அது வந்து செல்லுகிறது என்றும், ஒரு காட்டெருமை ஜாலியாக உலாவ வந்த இதனை பார்த்த மக்கள் அச்சமடைந்ததோடு அதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களிலும் போட்டிருக்கிறார்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர்
ஆசா அமீத் அவர்கள் கோத்தகிரி பகுதியிலே இருந்து இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். இன்னும் கரடி ஒன்று தன்னுடைய முதுகு அரிக்கிறது என்று சொல்லி மனிதர்களைப் போல நேராக நின்று ஒரு மரத்திலே தன்னுடைய முதுகை வைத்து சொரிந்து கொண்டு வாகனங்களுக்கு வழிவிடாமல் தடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியையும் பதிவு செய்திருக்கிறார்கள். நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் இந்த கரடியை பார்த்த வாகன ஓட்டிகள் அச்சத்தோடு சற்று தூரத்திலே வாகனத்தை நிறுத்தி இந்த கரடியை அந்த மரத்தில் ஜாலியாக நிதானமாக மனிதர்களைப் போல நின்று தன்னுடைய முதுகை சொரிந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து ரசித்ததோடு பட்டையை உரித்து உண்ணுகின்ற காட்சியையும் பார்த்திருக்கிறார்கள். ஆக சமூக நல ஆர்வலர்களும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மிகுந்த வருத்தத்தையும் அச்சத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்திலே வனத்துறை மக்கள் வனங்கள் பக்கத்திலே கிராமங்களிலே ஆதிவாசி இடங்களிலே தொல்லைகளை தந்து அவர்கள் இது வனத்துக்குரிய இடம், இது வனங்கள் மிருகங்கள் வாழக்கூடிய இடம் என்று அந்த மக்களை அப்புறப்படுத்துவதிலே கருத்தும் கண்ணுமாக இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் குடியிருக்கின்ற பகுதியிலே இப்படி வனவிலங்குகள் வந்து தொல்லை தருவதை அவர்கள் கண்டிப்பதில்லையா? அதனை பிடித்து காட்டுப்பகுதியிலே விடுவதற்கு ஏற்பாடு செய்வதில்லையா என்று சமூக நல ஆர்வலர்களுடைய ஒரு கேள்விக்கரையாக இருக்கிறது. பொதுமக்களுடைய ஒரு வருத்தமாக இருக்கிறது. சுற்றுலா பயணிகளுடைய ஒரு அச்சமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நல்லோர்களும் சமூக நல ஆர்வலர்களும் விரும்புவதாக நமது செய்தியாளர் கோத்தகிரி பகுதியிலே இருந்து ஆசா அமீத் அவர்களும் உதகை பகுதியிலே இருந்து SG நிக்கோலஸ் அவர்களும் பந்தலூர் பகுதியிலே இருந்து நமது ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் நீலமலை ராஜா அவர்களும் மஸ்னகுடி கூடலூர் பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள் என்று இவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் காண வேண்டுமா? உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்கள் அங்கத்தினராக மாறினால் உடனடியாக இந்த செய்திகளை எப்போது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் என்று தெரிவித்து இந்த செய்திகளெல்லாம் நீலகிரி மாவட்டம் முழுவதும் எடுத்து உங்களுக்காக நீலமலை தொலைக்காட்சியில் நகர்வள பகுதியிலே ஒளிபரப்பு செய்கிறோம். இந்த செய்திகளெல்லாம் எப்படி இருக்கிறது? இந்த செய்திகளை நமது செய்தியாளர்கள் பல பகுதிகளில் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களது பாராட்டையும் இந்த செய்திகளை பற்றியும் கருத்துக்களை உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே கமாண்டு பகுதியிலே கருத்துக்களை பரிமாறுங்கள் என்று அன்போடும் நேசத்தோடும் பாசத்தோடும் கேட்டு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்